வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சத்தீஸ்கரில் ஆள்கடத்தல் மதமாற்ற குற்றச்சாட்டுகளில் கேரள கன்னிமார்கள் கைது. சட்டம் தன் கடமையை செய்வதாக முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாய் கருத்து. திமுக ஆட்சியில் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலுமாக உருக்குலைந்துள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மூதாட்டிக்கு பார்வை பறிபோனதை சுட்டிக்காட்டல். திருத்தணியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்று பாமக தலைவர் அன்புமணி வினா. உக்ரைன் தலைநகர் கீவில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமாக ரஷ்ய ராணுவம் தாக்குதல். அமெரிக்காவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தாக்குதல்களை தொடரும் ரஷ்யா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கவின் கொலை தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைகோ பேட்டி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 7ஆம் நாள் தொடக்கம். தேவைப்பட்டால் செப்டம்பர் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சத்தீஸ்கரில் ஆள்கடத்தல் மதமாற்ற குற்றச்சாட்டுகளில் கேரள கன்னிமார்கள் கைது செய்யப்பட்டது குறித்து கருத்து கூறிய முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாய் சட்டம் தன் கடமையை செய்கிறது என தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் கட்டாய மதமாற்றம் செய்தல், ஆட்கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் கேரளத்தை சேர்ந்த கன்னிமார் இருவரும், உள்ளூர் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பஞ்சரங்குளம் அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களை தாக்கியதுடன் பொய்யான வாக்குமூலம் கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்த கன்னிமார்களை விடுவிக்க வேண்டும் என்று கேரள அரசு சார்பில் மத்திய அரசுக்கும் சத்தீஸ்கர் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வந்து சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாயிடம் செய்தியாளர்கள் வினா எழுப்பினர். சட்டம் தன் கடமை செய்கிறது என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு அவர் சென்றுவிட்டார். திமுகவின் அலங்கோல ஆட்சியில் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலுமாக உருக்குலைந்துள்ளதாக மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மூதாட்டிக்கு இரு கண்களிலும் பார்வை பறிபோய்விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கட்ட சிகிச்சை அளிக்க அந்த அரசு மருத்துவமனையில் வசதிகள் இல்லாததால் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லுமாறு மருத்துவ செலவுகளை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தாரிடம் அரசு மருத்துவர்கள் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் அரசின் அலட்சியத்தால் தனது கண் பார்வையை தொலைத்த மாரியம்மாளுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். திருத்தணியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்று பாமக தலைவர் அன்புமணி வினவியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த விஜிகேபுரத்தை சேர்ந்த 8 வயது அச்சிறுமியை ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடிய நிகழ்வு தொடர்பாக அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த எரோமல் அலி என்ற இளைஞரை ஊர் மக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்கள் மீதான கண்காணிப்பை காவல்துறை தீவிரப்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். வீண் விளம்பரங்கள், வெற்று நாடகங்களை நடத்துவதை விடுத்து குழந்தைகளும் பெண்களும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 159 பேர் காயமடைந்துள்ளனர். வியாழனன்று உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ரஷ்ய ராணுவம் 8 ஏவுகணைகள், 309 ட்ரோன்கள் ஆகியவற்றின் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் 3 வயது, 6 வயது குழந்தைகள் உட்பட 28 பேர் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனும் ரஷ்யாவும் ஆகஸ்ட் 8ஆம் நாளுக்குள் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் அதை பொருட்படுத்தாமல் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின் ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் அவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஏற்கனவே சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவர் மகனும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ ஆகியோர் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர்.
இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திருநெல்வேலி கவின் கொலை தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 7ஆம் நாள் தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல் நலத்தை காப்பதற்காக பதவியிலிருந்து விலகிவிட்டார். இந்நிலையில் காலியாக உள்ள அந்த பதவிக்கு தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 7ஆம் நாள் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஆகஸ்ட் 21ஆம் நாள் ஆகும். ஆகஸ்ட் 22ஆம் நாள் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் ஆகஸ்ட் 25 ஆகும். தேவைப்பட்டால் செப்டம்பர் 9ஆம் நாள் முற்பகல் 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பதிவாகும் வாக்குகள் அன்றே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின் ஓய்வெடுத்து வருகிறார். இந்நிலையில் அவரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஏற்கனவே சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவர் மகனும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ ஆகியோர் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திருநெல்வேலி கவின் கொலை தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக திமுகவுடன் கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளத்தை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரும் ராவணாவளைகளின் நிறுவனருமான ஏகலைவனின் தாயார் அன்னபூரணி காலமானார். அவர் உடலுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கேட்டும் சந்திக்க முடியாததால் தனக்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டதாக நினைத்ததால் தான் தன்மானத்துடன் பாஜக கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேறியுள்ளதாக தெரிவித்தார். கூட்டணியில் இருந்தபோதும் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியின் வெற்றிக்கு உழைக்கவில்லை என்றும் சீமான் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ் தேசிய இன அரசியல் மாநாடு நடத்த உள்ளதாகவும் யாருடன் கூட்டணி என்று அப்போது சொல்லப் போவதாகவும் சீமான் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவது உறுதியானதால் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிவிட்டதாக அதிமுக மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன் தெரிவித்துள்ளார். குன்றத்தூர் அருகே கோவூரில் அதிமுக கிளை செயலாளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் இயேசுபாதம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கே.பி. கந்தன், அமைப்பு செயலாளர் சிங்காரம் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் பேசிய கே.பி. கந்தன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராவது உறுதியானதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதாக தெரிவித்தார். உணவுப் பொருட்கள் ஏற்றி வருகின்ற வாகனங்களுக்கு நெடுஞ்சாலை சுங்க கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற வணிகர் சங்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இணையவழி வணிகத்தையும் பெருநிறுவனங்களையும் கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு நெடுஞ்சாலை சுங்க கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையில் 6.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை காவல் கண்காணிப்பாளர் சரவணன் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையில் பாதுகாப்பு கருதியும் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு குற்றங்களை குறைக்கும் வகையில் காவல்துறையினரும் வணிகர் சங்கமும் இணைந்து 6.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 23 இடங்களில் 56 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளனர். இந்த கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறையை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கண்காணிப்பு கேமரா அமைப்பதற்கு உதவியாக இருந்தவர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன், காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு, காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரராஜன், தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் முனுசாமி, அவலூர்பேட்டை வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை ஆலந்தூரில் போக்குவரத்து காவல்துறையையும் மாநகராட்சியையும் கண்டித்து ஒட்டப்பட்ட சுவரொட்டியை படம் பிடித்த செய்தியாளரை காவல் உதவி ஆய்வாளர் மிரட்டியுள்ளார்.
சென்னை ஆலந்தூர் MKN சாலையில் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை உள்ளது. இதை மீறி பெரும் நிறுவனங்களான வாகனங்கள் மண்டைத்தெரு, சந்தை ஆகிய இடங்களில் சாலைகளில் நிறுத்தப்படுவதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையிடமும் மாநகராட்சியிடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மாநகராட்சியையும் போக்குவரத்து காவல்துறையையும் கண்டித்து சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தி சேகரித்து படப்பிடித்த செய்தியாளரை காவல் உதவி ஆய்வாளர் மிரட்டியுள்ளார். தென்காசி அரசு மருத்துவமனையிலிருந்து காணாமல் போன விவசாயி குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையம் அருகே உள்ள வடமலைப்பட்டியை சேர்ந்த விவசாயி செல்லத்துறை தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 4 நாள் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்ப உள்ள நிலையில் செல்லத்துறையை மருத்துவமனையில் அமர வைத்துவிட்டு அவர் மகன் மருந்துகளை வாங்க சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது தந்தையை காணாமல் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் தென்காசி மலையான் தெருவில் உள்ள குளத்தில் ஓர் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்தது. உடலை மீட்டபோது அது காணாமல் போன விவசாயி செல்லத்துறை என்பது தெரியவந்தது. அவர் மருத்துவமனையிலிருந்து அங்கு ஏன் சென்றார், எவ்வாறு இறந்தார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்காசியில் புதிதாக கட்டப்படும் சந்தையில் பழைய வணிகர்களுக்கே கடைகளை ஒதுக்க கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தென்காசியில் வாய்க்கால் பாலம் அருகே காய்கறி சந்தை செயல்பட்டு வந்தது. அங்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வந்ததால் நகராட்சி பூங்காவில் தற்காலிகமாக சந்தை இயங்கி வந்தது. புதிய சந்தை கட்டிடப் பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்து திறப்பு விழா காண தயாராகிய நிலையில் அங்குள்ள கடைகள் பொது இல்லத்தில் வணிகர்களுக்கு விடப்படுவதாக தகவல்கள் வெளியாகின. இதை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக கட்டப்பட்டுள்ள சந்தையில் உள்ள கடைகளை ஏற்கனவே இருந்த வணிகர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே மூத்த மகன் மதுவுக்கு அடிமையானதையும் இளைய மகன் மாற்று சமூக பெண்ணை காதலிப்பதையும் தாயார் கண்டித்ததால் இருவரும் நஞ்சு குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே நுங்கம்பாக்கம் ஊராட்சி கமவார் பாளையத்தை சேர்ந்த மோகன் ஜெயலட்சுமி இணையருக்கு விக்னேஷ், கணேஷ் ஆகிய 2 மகன்கள். ஜெயலட்சுமியுடன் கருத்து வேறுபாட்டால் கணவர் மோகன் ஓராண்டுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இளைய மகன் கணேஷ் திருப்பெரும்புதூர் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார். அவர் அதே ஆலையில் பணியாற்றி வரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்ததை தாய் கண்டித்துள்ளார். இதேபோல் மூத்த மகன் விக்னேஷ் மதுவுக்கு அடிமையாகி வருவதையும் கண்டித்துள்ளார். இருவரும் பேச்சை கேட்காவிட்டால் தான் நஞ்சு குடித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி தாய் எச்சரித்துள்ளார். அப்போது மகன்கள் இருவரும் தாயின் கையில் இருந்த நஞ்சை வாங்கி குடித்துவிட்டனர். இதையடுத்து தாயாரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சகோதரர்கள் இருவரையும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். பின்னர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பயனின்றி இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக மணவாள நகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் புறநகர் ரயிலில் பயணித்த போது வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த 28 வயது இளைஞர் உயிரிழந்தார். செங்கல்பட்டிலிருந்து சென்னை எழும்பூருக்கு புறநகர் ரயிலில் பயணம் செய்தவர் மறைமலை நகரை கடந்து சென்றபோது வலிப்பு ஏற்பட்டு இருக்கையிலிருந்து கீழே விழுந்துள்ளார். உடனிருந்தவர்கள் அவருக்கு முதலுதவி செய்துள்ளனர். ரயில் பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு அருகில் வந்த சமயத்தில் மீண்டும் மயங்கி கீழே விழுந்தார். அவரை பரங்கிமலை ரயில் நிலைய நடைமேடையில் இறக்கி பரிசோதித்த போது அவர் இறந்தது தெரியவந்தது. மாம்பலம் ரயில்வே காவல்துறையினர் விசாரித்ததில் அவர் சென்னை புளியந்தோப்பை சேர்ந்தவர் அண்ணாமலை என்பதும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வந்ததும் தெரிந்தது. ஓராண்டுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக மருத்துவ விடுப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று விடுப்பை முடித்துக் கொண்டு மறுநாள் பணிக்கு வருவதாக கூறிவிட்டு திரும்பும் போது அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இலவச நீட், JEE தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பு தொடங்கியது. காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மயிலாடுதுறை வில்ஸ்பன் அறக்கட்டளையின் சமூக பொறுப்புணர்வு நிதியில் இருந்து திருச்சி கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் ஜெயா, காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்கால் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தை பிறந்தவுடன் இறந்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
காரைக்கால் எம்ஜிஆர் நகர் சுனாமி குடியிருப்பை செய்த தினேஷ் என்பவரின் மனைவி அபிநயாவுக்கு அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அறுவை செய்து குழந்தையை வெளியெடுத்துள்ளனர். 3 கிலோ எடையுடன் பிறந்த அந்த பெண் குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தது. கழுத்தில் கொடி சுற்றிய காரணத்தால் குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மகப்பேறு மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டில் போலி கிளப்புகளை அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்ததுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் உள்ளது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் போட்டிகளுக்கு நாள்தோறும் பயிற்சி பெறுகின்ற ஸ்கேட்டிங் வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் அவர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதுபற்றி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் மைதானத்திற்கு பெற்றோர்களுடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க டிபார் பண்றது, அவங்க பையனை டிபார் பண்றது, அவங்க பேர்ல நோட்டீஸ் கொடுக்கறது, அவங்க பேர்ல பொய் புகார் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது ஃபுல்லாவே அந்த அசோசியேஷன் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னாக்கா இப்போ சமீப காலத்துல இப்போ போன வாரத்துல பாத்தீங்கன்னாக்கா டைமிங் பிரிச்சாங்க. எஸ்ஏஃபைன்னு சொல்லிட்டு இப்போ காம்படிஷன் வருது பசங்களுக்கு, நேஷனல் லெவல்ல போறாங்க பசங்க. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னாக்கா எங்க டீம்ல மட்டும் இல்லாம எல்லா டீம்லயுமே நல்ல மெடல் அடிக்கிற ஈவெண்ட் இது ஸ்கேட்டிங். இப்ப பசங்க யாரும் பிராக்டிஸே பண்ண முடியாம டெய்லிக்கும் ரோட்ல இந்த பக்கத்து சர்வீஸ் ரோட்ல போயிட்டு ரிஸ்கான இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டாக்கா உங்க அசோசியேஷன்ல லெட்டர் கொடுத்துறாங்க, நீங்க இதை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பசங்களுடைய வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா இருக்குது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ரஞ்சித் குமார் வகுப்பறையில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தது மட்டுமல்லாமல் மாணவியின் செல்பேசிக்கு செய்தி அனுப்பியுள்ளார். இதுகுறித்து மாணவி பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்ததால் குழந்தைகள் நல பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சந்திரா பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இதையடுத்து அவர் ஆண்டிப்பட்டி மகளிர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் ரஞ்சித் குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நாளில் வீட்டுக்கு ஓடியே சென்ற உதவி ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர். தென்தாமரைக்குளம் அருகே புவியூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் 41 ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி கோட்டாறு போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்தபோது ஓய்வு பெற்றார். காவல் நிலையத்தில் பிரியாவிடை முடிந்தவுடன் அங்கிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் ஓடி தன்னுடைய வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த வினோத செயலுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் காரணம் என்றார். அவர் இளைஞர்களிடையே ஏற்படுத்தி வருகின்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வை பார்த்துதான் ஓட்டத்தை மேற்கொண்டதாக கூறினார். இவரது இந்த வினோத முயற்சிக்கு பொதுமக்கள் பாராட்டுகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் கண்டப்பன்குறிச்சி பவானி கல்வி குழுமத்தில் வேப்பூர் குறுவட்ட அளவிலான தடகள போட்டி நடைபெற்றது. வேப்பூர் அடுத்துள்ள கண்டப்பன்குறிச்சி பவானி உடற்கல்விகள் கல்லூரியில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான தடகள போட்டி நடைபெற்றது. இதில் சித்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கர், உதவி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, பவானி கல்வி குழுமத்தின் தாளாளர் நாராயணன், செயலாளர் மகாலட்சுமி, நிர்வாக அலுவலர் சடையமுத்து ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பவானி கல்வி குழுமத்தின் கல்லூரி முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியை உடற்கல்வி ஆசிரியர் முருகானந்தம், காந்தி, ராஜா, பன்னீர்செல்வம், ஞானப்பிரகாஷ் ஆகியோர் சிறப்பாக நடத்தினர். முதலமைச்சர் ஸ்டாலினின் கரங்களை வலுப்படுத்தும் பன்னீர்செல்வத்தின் முடிவை வரவேற்பதாக மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, பாஜக கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் விலகிய முடிவை வரவேற்பதாக தெரிவித்தார். இதையடுத்து அன்வர் ராஜா எந்த நோக்கத்திற்காக திமுகவில் சேர்ந்துள்ளார் என்று அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றார். அதிமுகவில் இத்தனை ஆண்டுகளாக இருந்துவிட்டு இன்று திமுகவில் இணைந்திருப்பதற்கான விளக்கத்தை அவர் கண்டிப்பாக கூற வேண்டும் என்றும் துரை வைகோ கூறினார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் உடைய முடிவை நான் வரவேற்கிறனால அவர் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த முடிவுக்கு நான் வரவேற்கிறேன்.
இல்லை அது நீங்கள் அவங்க சகோதரர் அன்வர் ராஜா கிட்டேயும் தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அவர் எந்த நோக்கத்துக்காண்டி அவர் இங்கே வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த ஒரு அதிமுக கட்சியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு. நீங்கள் அந்த இயக்கத்தை விட்டு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்துருக்கிறாருன்னா அவர்கிட்ட அவர் விளக்கம் கொடுத்துருப்பார், கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் நான். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செல்வபுரம், புட்டுவிக்கி சாலை, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்ற கவுண்டம்பாளையம் மண் கலையகம் உரிமையாளர் சுந்தர்வேணி செய்தியாளர்களிடம் பேசினார். இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக தெரிவித்தார். வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காகவே அரையடி உயரமுள்ள களிமண் சிலைகளையும் பொது இடத்தில் வைப்பதற்காக பிரம்மாண்ட வடிவில் சிலைகளையும் தயாரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த மாதம் முதலே சிலை தயாரிப்பு பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கருப்பட்டிசேரியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். திருவிடைமருதூர் அருகே கருப்பட்டிசேரியில் திமுக, அதிமுக, விசிக ஆகிய கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் கதிர்காமன் முன்னிலையில் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சென்னை விமான நிலையத்தில் சேட்டலைட் போன் வைத்திருந்த அமெரிக்கா மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஸ்கூட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்து அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போது அமெரிக்காவை சேர்ந்த ஒக்லே ஜாக்சன் என்பவர் வந்துள்ளார். அவரை பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்த போது அவர் நமது நாட்டில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் வைத்திருந்ததை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அப்போது அமெரிக்க பயணி தான் அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர் என்றும் தங்கள் நாட்டில் சேட்டலைட் போனுக்கு தடை எதுவும் கிடையாது என்றும் கூறினார். ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரின் பயணத்தை ரத்து செய்து அவரிடம் சென்னை விமான நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அதோடு அமெரிக்க மாணவர் அந்த சேட்டலைட் போனை பயன்படுத்தி சென்னையில் இருந்து கொண்டு யார் யாரிடம் பேசியுள்ளார் என்பதை குறித்தும் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சென்னையில் உள்ள அமெரிக்க நாட்டு தூதரகத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே மல்லாங்குடியில் உள்ள தேவர்மலை குடைவரை சிவன் கோவிலில் தேவநாதர் பெருமுலலை குறும்ப நாயனாரின் 1160வது குருபூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அருகே மல்லாங்குடியில் தேவர்மலை குடைவரை சிவன் கோவில் அமைந்துள்ளது. இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் பொதுமக்கள் கருவறைக்கு நேரடியாக சென்றே சாமி தரிசனம் செய்யலாம். இங்கு பெருமுலலை குறும்ப நாயனார் ஜீவ சமாதி அடைந்த இடம் உள்ளது. அவருக்கு குறும்ப கவுண்டர் என மக்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் குருபூஜை நடத்தி வருகின்றனர். மல்லாங்குடி பிளாக்குடிப்பட்டி மக்கள் சார்பில் பெருமுலலை குறும்ப நாயனாரின் 1160வது குருபூஜை விழா, அன்னதான விழா தேவர்மலை குடைவரை சிவன் கோவில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அருகே பூவிருந்தவல்லியில் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூவிருந்தவல்லியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் 8 ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை. இதை கண்டித்து தொழிலாளர்கள் 8 நாட்களாக பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், தொழிலாளர் நல ஆணையர் ஆகியோரிடம் புகார் அளித்தனர். அந்த அதிகாரிகள் தொழிற்சாலையில் ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தொழிலாளர்களை பணிக்கு செல்லும்படி அறிவுறுத்தினர். அவ்வாறு பணிக்கு திரும்பிய தொழிலாளர்கள் மன்னிப்பு கடிதம் வழங்க வேண்டும் என்று ஆலை நிர்வாகம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் போராட்டத்தை தொடர்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் சிஎம்டின்ற கம்பெனியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 8வது நாளாக இந்த உள்ளிருப்பு போராட்டம் வந்து போயிட்டுருக்கு. பாரிஸில் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் லேபர் கமிஷனரில். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் எல்லாமே வந்து ஒரு விஷயம் பேசி காம்ப்ரமைஸ் பேசி நீங்கள் உள்ளே போங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வேலை செய்யுங்க, வேலை செய்ய விருப்பம் இருங்க வேலை செய்யலாம், இல்லை வெளியே போகலாம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி தான் பேசி அனுப்பிச்சாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ஓகே பண்ணி தான் வந்து வேலை செய்கிறோம். எல்லாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வேலை செய்யணுன்றதான் என்னமே இருக்குது. எல்லாருமே உள்ள வந்து வேலை செய்யறதுக்கு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கம்பெனிக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, அந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டு, இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கணும், அதே போல் நீங்கள் வந்து அமௌண்ட்டு கட்டணும், நீங்கள் அமௌண்ட்டு கட்டினா தான் உள்ளே வரணும்,
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் அறிவிப்பு வெளியிட்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்கள் பட்டியலை மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் அறிவித்தார். அதன்படி மகளிர் அணி தலைவியாக தாமரை செல்வையும், இளைஞர் அணி தலைவராக வருணும், விவசாய அணி தலைவராக பாரதி மோகனும், பட்டியலின பிரிவு தலைவராக காத்தவராயனும், பிற்படுத்தப்பட்டோர் தலைவராக கோவேந்திரம் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறுபான்மையினர் பிரிவு மாநில தலைவராக சார்லஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, ரத்தினவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் விடுதலை செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் டிசம்பர் மாதம் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசு பேச்சு நடத்தியதை அடுத்து 2 மீனவர்களும் ஜூலை 25ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கொழும்பிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் 2 மீனவர்களையும் இந்திய தூதரக அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். பின்னர் சென்னை விமான நிலையம் வந்த அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை சொந்த மாவட்டத்திற்கு தனி வாகனம் மூலமாக அழைத்து சென்றனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சத்தீஸ்கரில் ஆள்கடத்தல், மதமாற்ற குற்றச்சாட்டுகளில் கேரள கன்னிமார்கள் கைது. சட்டம் தன் கடமையை செய்வதாக முதலமைச்சர் விஷ்ணுதேவ் சாய் கருத்து. திமுக ஆட்சியில் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பு முற்றிலுமாக உருக்குலைந்துள்ளதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மூதாட்டிக்கு பார்வை பறிபோனதை சுட்டிக்காட்டல். திருத்தணியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதால் அதிர்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்று பாமக தலைவர் அன்புமணி வினா. உக்ரைன் தலைநகர் கீவில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமாக ரஷ்ய ராணுவம் தாக்குதல். அமெரிக்காவின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் தாக்குதல்களை தொடரும் ரஷ்யா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. கவின் கொலை தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக வைகோ பேட்டி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 7ஆம் நாள் தொடக்கம். தேவைப்பட்டால் செப்டம்பர் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.